கவலைப்படாதே கூரேசா. மெதுவாக நான் என்னை மாற்றிக்கொண்டு துக்கத்திலிருந்து விடுபடத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அம்மாவின் படத்தை பார்த்ததும் என்னையும் அறியாமல் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். பரவாயில்லை, அது தவிர்க்க முடியாதது. ஆமாம், என்ன ஓலை இது? பொய்கை ஆழ்வார் அருளிய தமிழ் பாசுரங்கள். பாட்டனார் விட்டு போன பொக்கிஷம். அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவை. எவ்வளவு கருத்து செறிவுள்ள பாசுரங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார். நேரம் கிடைக்கும் போது நீயும் படி என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் இவற்றை அம்மாவின் திருப்பாதங்களில் வைத்து படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ் பாசுரங்களைத்தான் நம் ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூரில் எல்லா தரப்பு மக்களுக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? ஆமாம். இங்கே கூரத்திலும் தமிழ் பாசுர வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். அதற்கான சில பூர்வாங்க வேலைகளை அடியேன் செய்து கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமாக அம்மாவுக்கு உடல்நலம் குன்றி போனது. அதன் பிறகு இன்றுதான் மீண்டும் பாசுரங்களை பற்றிய நினைவே வந்தது. நீ ராமானுஜனின் ஒவ்வொரு பணியிலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பம். அதனால் ராமானுஜனின் விருப்பத்தை எவ்வளவு விரைவில் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிவிடு. நிச்சயம் செய்கிறேன் அப்பா. குரு என்பவர் தாய்ஸ்தானம் என்று கூறுவார்கள். என் குருவாகிய ராமானுஜருக்கு பிடித்த தமிழ் பாசுரங்கள் என் தாய்க்கும் பிடித்திருப்பதில் வியப்பில்லை. இருவரின் விருப்பத்தையும் ஒரு சேர நிறைவேற்றுவது அடியேனின் தலையாய கடமை. கூரேசா, வாருங்கள். வாரா மனுஜா. நமஸ்காரம். நமஸ்காரம். தாங்கள் இருவரும் ஏதேனும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்களா? அதில் அடியேன் குறுக்கிட்டு விட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருவர்தானே. இருங்கள், குடிக்க ஏதாவது கொண்டு வருகிறேன். வேண்டாம் கூரேசா, பிறகு பார்க்கலாம். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் இருவரும் தங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். உங்கள் இருவரின் எண்ண அலைகளும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவை என்னை இங்கே இழுத்து வந்து விட்டன என்று தோன்றுகிறது. சரி, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று சிறு பணியை முடித்து விட்டு வருகிறேன். தாங்கள் எங்கேயும் தமிழ் பாசுர வகுப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியதை பற்றிதான் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆஹா, இதுதான் வியப்பிலும் வியப்பு. நானும் அதை பற்றி பேசத்தான் இங்கு வந்தேன். வகுப்பை நடத்த தாங்களோ கோவிந்தனோ அவ்வப்போது இங்கே வந்து போவது கடினமான காரியம். தினமும் காஞ்சிக்கு வரும் திருக்கட்சி நம்பி சுவாமிகளை வகுப்பு நடத்தும்படி கேட்டு பார்த்தேன். தன்னடக்கத்தின் மறு உருவம் அல்லவா திருக்கட்சி நம்பிகள். தனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை என்றும் வேறு எந்த உதவியாக இருந்தாலும் செய்வதாக சொல்லியிருக்கிறார். வகுப்பு நடத்த உன்னை விட தகுதியானவன் யாரும் இருக்க முடியாத கூரேசா. உனக்கு உதவுவதற்காக பாசுரங்களால் ஈர்க்கப்பட்டு அதில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒருவரை இங்கு அழைத்து வந்துள்ளேன். அப்படியா? மிகவும் நன்றி. யார் அவர்? உனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்தான். எனக்கு பரிச்சயமானவரா? பாசுரங்களில் தேர்ச்சி பெற்ற ஒருவரும் எனக்கு பரிச்சயமானவர் இல்லையே. உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் அவனை பாசுரங்கள் பால் ஈர்க்கப்படச் செய்ததே நீதான். அதில் அவன் தேர்ச்சி பெற்றதில் என் பங்கு சிறியது. அவன் ஆர்வம்தான் பெரியது. யார் அவர்? அழைக்கிறேன். கதிரேசா, ஸ்ரீபெரும்புதூரா? அப்படியென்றால் உனக்கு ராமானுஜரை தெரிந்திருக்க வேண்டுமே. தெரியாதே. என்ன இது? ராமானுஜரை தெரியாதவர் கூட ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க முடியுமா என்ன? நீ ஊருக்கு சென்று ராமானுஜரின் கைப்பட உனக்கு வேலை கொடுக்கலாம் என்று ஒரு ஓலை எழுதி வாங்கிக் கொண்டு வா. நமஸ்காரம்.
பெருமாள் தான் திருவுளம் கொண்டதை எப்படி முடித்திருக்கிறார் பார்த்தீர்களா? இவருக்கு ஏதேனும் சிறு பணி தெரிந்திருந்தால் கூட நான் இவரை பணியில் அமர்த்தி இங்கேயே வைத்துக் கொண்டிருப்பேன். இவருக்கு எந்த பணியும் தெரியாததாலும் தன் ஊர் ஸ்ரீபெரும்புதூர் என்று சொன்னதாலும் தான் நான் தங்களிடம் ஓலை வாங்கி வரச் சொன்னேன். தங்களின் சம்பந்தம் பெற்று பாசுரங்களில் ஈடுபாடு கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று இன்று எனக்கு உதவியாக வந்திருக்கிறார் என்றால் பெருமாள் தன் காரியத்தை எவ்வளவு துல்லியமாகவும் கச்சிதமாகவும் முடித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். எங்கோ தரிகெட்டு சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி தங்களைப் போன்ற வைணவ சிரேஷ்டர்களுக்கு நடுவில் ஒரு துரும்பாகவாவது நான் நிற்க தகுதி பெற்றிருப்பதற்கு என் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தங்களின் பெயரை அடியேன் மறந்துவிட்டேன். தங்களின் பெயரா? தாங்கள் என்னை நீ வா போ என்று ஒருமையிலோ அல்லது அதற்கு கீழே ஏதேனும் சொல்ல இருந்தால் அதை வைத்தே அழைக்கலாம். இவன் பெயர் கதிரேசன். என்ன கதிரேசா, பாசுர வகுப்பு நடத்துவதற்கு எனக்கு உதவியாக இருப்பதற்கு உனக்கு சம்மதமா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? உத்தரவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். அதன்படி நடக்க அடியேன் சித்தமாயிருக்கிறேன். என் சம்மதத்தை தாங்கள் கேட்கவே தேவையில்லை. மேலும் நாள் முழுவதும் பைந்தமிழ் பாசுரங்களை செவிகுளிர கேட்பதற்கும் நாவினிக்க பாடுவதற்கும் கொடுத்தல்லவா வைத்திருக்க வேண்டும். நல்லது கதிரேசா, நீ இங்கேயே தங்குவதற்கும் உணவிற்கும் ஏற்பாடு செய்து விடுகிறேன். பிறகு வேறென்ன வேண்டும் கதிரேசா? இந்த வசதி போதுமல்லவா? நீ ஏதும் சொல்ல விரும்புகிறாயா? ஒரே ஒரு விண்ணப்பம். சொல். வாரத்தில் 2 நாட்கள் நான் ஸ்ரீபெரும்புதூர் சென்று வர தாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆமாம் குரேசா, வாரத்தில் 2 நாட்களாவது அவன் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? மேலும் சமீபத்தில்தான் இவனுக்கு திருமணம் நடந்தது. இல்லை சுவாமி, நான் ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஸ்ரீபெரும்புதூர் கோயிலில் அந்த 2 நாட்களாவது என்னால் முடிந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அந்த கோயிலில் நான் கைங்கரியங்கள் செய்த நாட்கள் மறக்க முடியாதவை. கோபுரமும் குளமும் நாதவள்ளி தாயாரும் ஆதிகேசவ பெருமாளும் என் துஷ்ட குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிய இடம். கருத்திருந்த என் மனதை கழுவி தூய்மையாக்கிய இடம். என் குருநாதர் ராமானுஜர் என்னை கொண்டு சேர்த்த இடம். வாரத்திற்கு 2 நாளாவது என் குருநாதருடன் சத்சங்கம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் என் வாழ்விற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆஹா, உன்னை குணவானாக்கிய இடத்தின் மீதும் உன் குருநாதரின் மீதும் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறாய். உனக்கென்று ஒரு மாட்டு வண்டியும் ஏற்பாடு செய்து விடுகிறேன். நீ ஊருக்கு போய்விட்டு வர வசதியாக இருக்கும். உன் விருப்பப்படியே நீ வாரத்திற்கு 2 நாட்கள் தாராளமாக ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் வரலாம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. கதிரேசா, நம் ஊருக்கும் இந்த ஊர் கூரத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த 2 ஊரின் மீதும் சதா தன் அருட்பார்வையை செலுத்திக் கொண்டு மக்களை ரட்சித்துக் கொண்டும் இருப்பவர் அந்த ஆதிகேசவ பெருமாள்தான். அதேபோல் வேறு ஒரு ஒற்றுமையும் இருக்கிறது. அது என்ன? ஸ்ரீபெரும்புதூரில் எனக்கு குருநாதராக தாங்கள் இருப்பது போல் இங்கு கூரத்தில் என்னை வழிநடத்த குரேசன் சுவாமிகள் இருக்கிறார். என்னடா அம்பி, உன் அக்காவை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பதற்காக தோரணம் கட்டி அகத்தை அழகுபடுத்துகிறாயா? ஆமாம் பாட்டி, தோரணம் சரியாக இருக்கிறதா? அழுத்தமாக கட்டி இருக்கிறாயா? சரியாக இருக்கிறது பாட்டி. நான் உள்ளே சென்று தோரணம் கட்டுகிறேன். நீங்கள் இந்த நாற்காலியில் ஏறி அந்த பக்கம் தோரணம் கட்டுகிறீர்களா? நன்றாய் சொன்னாய். இப்போ நான் நாற்காலி மீது ஏறி தோரணம் கட்டினால் என்னை இறக்குவதற்கு 4 பேர் தேவைப்படும். இதே 30 வருடத்திற்கு முன்பு சொல்லியிருந்தால் இங்கிருந்து அங்கு குதித்தே கட்டியிருப்பேன். நல்ல ஆளை பார்த்து தோரணம் கட்ட சொன்னாய். போடா போ. பாட்டி பாட்டி பாட்டி,
பாட்டி, அதை கொடுங்கள். நீங்கள் எதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பேசாமல் சற்று நேரம் உட்காருங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை அகத்துக்காரர்கள் வரும் நேரமாக விட்டதோ? அவர்களுக்கு நம் மகம் தெரியுமோ? தெரியாது. அதற்காகத்தான் தஞ்சாவின் அப்பா அவர்களை அழைத்து கொண்டு வர வீதி வரை போயிருக்கிறார். என்ன அமுதா, கோலம் போட்டாகிவிட்டதா? ஏதோ எனக்கு தெரிந்தவரை சிறியதாக ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன். போதும் மாமி, மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்கத்தானே வருகிறார்கள். அதற்கு வீதியை அடைத்துக் கொண்டு கோலம் போட தேவையா? சரி, நீங்களும் பாட்டியும் உள்ளே வாருங்கள். வேங்கடா, நீயும் வாடா. தேன் குழல் செய்து வைத்திருக்கிறேன், சாப்பிடலாம். தேன் குழலா? எனக்கும் அதற்கும் வெகு தூரம் ஆயிற்றே. தெரியும் பாட்டி. உங்களுக்கு கறந்த பசும்பால் சூடாக காய்ச்சி வைத்திருக்கிறேன். அம்மா, மாவிலை தோரணம் கட்ட பாட்டியை உதவி செய்ய சொன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அமுதா மாமிதான் உதவி செய்தார்கள். சரி விடடா, பாட்டி இந்த வயதில் இவ்வளவு வேலை செய்வதே பெரிய விஷயம். இதில் குறைவேறு கண்டுபிடிக்கிறாயா? மாப்பிள்ளை வீட்டார் வந்தவுடன் உள்ளே இருக்கும் பாயை எடுத்து கொண்டு வந்து போட்டு மேலே நல்ல விரிப்பை போடு. போ. பாட்டி, உள்ளே வாருங்கள். மாமி, நீங்களும் வாருங்கள். வேண்டாம். ஏன் தஞ்சா, பூ வேண்டாமா? அது இருந்தால் தானே அழகு இன்னும் அள்ளும். அள்ளவும் வேண்டாம், கிள்ளவும் வேண்டாம். இப்போது இருக்கும் அழகே போதும். வருபவர்கள் பெண் அழகாகவே இல்லையே, எங்களுக்கு பிடிக்கவே இல்லையே என்று சொன்னாலே சந்தோஷம். உன்னை யாருக்காவது பிடிக்காமல் போனால் அவர்கள் கண்ணில் தான் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். அதுதானே, தஞ்சாவை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா? போதுமடி. அவர்களுக்கு என்னை பிடிக்காமல் போக வேண்டும் என்று நான் பெருமாளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதையாவது சொல்லி என் எரிச்சலை கிளப்பாதீர்கள். தஞ்சாவுக்கு அழகாக அலங்காரம் செய்யுங்கள் என்று உன் அம்மா எங்களிடம் சொல்லி இருக்கிறார். தயவு செய்து பூவை வைத்துக்கொள். இல்லை என்றால் உன் அம்மா எங்களைத்தான் வைவாள். இங்கே பார் தஞ்சா, உனக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பமில்லை என்று எங்களுக்கும் தெரியும். ஆனால் உன் அம்மா அப்பாவின் சந்தோஷத்திற்காக நீ இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆமாம் தஞ்சா, இப்பொழுது வேண்டுமானால் நீ முகத்தை உம்மென்று வைத்துக்கொள். அவர்கள் வரும்போதாவது கொஞ்சம் புன்சிரிப்போடு இரு. புன்சிரிப்பா? அது என்னிடமிருந்து எப்போதோ விடை பெற்று போய்விட்டது. நான் தான் சொல்கிறேனே, அவர்களுக்கு என்னை பிடிக்கவே வேண்டாம். சரி தஞ்சா, உன் பெற்றோர்களுக்கு அவர்களை பிடித்திருக்கிறதே. என்ன செய்வது? நாம் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்க முடியாதே. உனக்கு தெரியாதா என்ன? பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதுதானே நமது கடமை. ஆமாம், பிள்ளையிடம் பெண் பிடித்திருக்கிறதா என்று கேட்கும் பெற்றோர் பெண்ணிடம் மாப்பிள்ளை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்பதே இல்லை. தஞ்சா, இதையெல்லாம் இப்பொழுது பேசுவதினால் எந்த பயனும் இல்லை. பூவை வைத்துக்கொள். என்ன இங்கே அரட்டை கச்சேரி? தஞ்சா, சீக்கிரம் பூவை வைத்துக் கொண்டு தயாராக இரு. மாப்பிள்ளை வீட்டார் வரும் நேரமாகிவிட்டது. அம்மா, மாப்பிள்ளை அகத்தார் வந்து விட்டார்கள். அப்படியா? வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். இவள் என் அகமுடையாள் கௌசல்யா. ஓஹோ. கௌசல்யா, இவர்தான் ராம ஐயங்கார், மாப்பிள்ளையின் தகப்பனார். இவர் கல்யாணி மாமி, மாப்பிள்ளையின் தாயார். இவர்தான் மாப்பிள்ளை. பெயர் ஜெயன். 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 நமஸ்காரம். நமஸ்காரம். உள்ளே வாருங்கள். ஆகட்டும். வாருங்கள். அவர்களிடம் கொடு. மாமி, ஒரு தாம்பாளம் கொண்டு வாருங்கள். இதோ கொண்டு வருகிறேன். இவன் என் ஒரே பிள்ளையாண்டான். பெயர் வேங்கடகிருஷ்ணன். இங்கே மயூரவண்ணன் என்பவரிடம் பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறான். அப்படியா? மிகவும் நல்லது. இவர்கள் நம் அக்ரகாரத்தில் இருப்பவர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள். அப்படியா? நான் என்னமோ உங்கள் மைத்தினியும் மாமியாருமோ என்று நினைத்து விட்டேன். வந்திருக்க வேண்டும். அவர்கள் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருமங்கலத்தில் இருக்கிறார்கள். அவர்களால் அவ்வளவு தூரத்திலிருந்து இங்கு வர சௌகரியப்படவில்லை. அதனால் என்ன? குறையொன்றும் இல்லை.
இது சின்ன வைபவம் தானே. இந்தாருங்கள். மாமி, அப்படி வையுங்கள். அனைவரும் அமருங்கள். அமருங்கள். எக்ஸிமேட்டில் பார்த்தோமே, உங்கள் நண்பர் கோபாலன் எப்படி இருக்கிறார்? உங்களோடு அன்று பார்த்தேனே, அதோடு சரி. அதன் பிறகு இன்னும் அவரை பார்க்கவில்லை. அப்படியா? இங்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தால் என்னை பார்க்காமல் போக மாட்டார். நானும் அவரும் சிறிய வயதில் யக்ஞமேடு பாடசாலையில் 4-5 வருடங்கள் ஒன்றாக படித்தோம். பாடசாலை சிநேகிதம் என்று சொல்லுங்கள். ஆமாம். தஞ்சா, மாப்பிள்ளை வந்தாயிற்று. சும்மா சொல்லக்கூடாதடி. மாப்பிள்ளை நன்றாகத்தான் இருக்கிறார். வாடி, அங்கே வந்து பார். எனக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம். எப்படி இருந்தால் எனக்கு என்ன? கழுத்தை நீட்டு என்றால் நீட்ட வேண்டும், தாலி கட்டிக்கொள் என்றால் கட்டிக்கொள்ள வேண்டும். இதில் யாரை பார்த்து என்ன ஆகப் போகிறது? இல்லை தஞ்சா, மாப்பிள்ளையை பார்த்து பிடித்து போய்விட்டதென்றால் சந்தோஷமாகவே கழுத்தை நீட்டலாம் இல்லையா? நிச்சயம் எனக்கு பிடிக்காது. உனக்கு பார்க்க வேண்டும் என்றால் நீ சென்று பார். என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு ஏதோ தூரதேசம் என்று ஆர்வமுடன் சொன்னாரே. ஆமாம், வேலூர். வேலூர் தானே? கத்திரிக்காய்க்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஊராயிற்றே. இதையா தூரதேசம் என்கிறீர்கள்? அங்கு சந்தை மைதானத்தின் வடகோடியில் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. அது என் தாத்தாவுடையதுதான். பெரிய மிராசுதாராக இருந்தார். பட்டுசாமி என்று பெயர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. இல்லை மாமி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வேலூரிலிருந்து வரவில்லை, வேலூரிலிருந்து வருகிறோம். அது கர்நாடகத்தில் இருக்கிறது. இங்கிருந்து வடக்கே பல காத தூரம் போக வேண்டும். ஓ, அப்படியா? உங்களுக்கு சொந்த ஊரே அதுதானா? இல்லை இல்லை, எங்களுக்கு இங்கிருக்கும் கொரடாச்சேரி தான் பூர்வீகம். பிழைப்புக்காக போனது, அங்கேயே நிரந்தரமாக இருக்கும்படி ஆகிவிட்டது. தூரத்தை பார்த்தால் முடியுமா? பிழைப்பை பார்க்க வேண்டாமா? இவன் தான் உங்கள் சீமந்த புத்திரனா? மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரே பிள்ளைதானா? இல்லை பாட்டி, இவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் உள்ளனர். அப்படியா? நான் தங்களுக்கு இவர் ஒரே பிள்ளை என்றல்லவா நினைத்தேன்.